குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026-27 ஆண்டுக்கான பிசிக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு கேட்டுருப்பீங்க. சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாமில் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பெல்லாம் இப்போ சரி பண்ணிடுங்க. இப்போ ஃபிசிக்கல் சரியாக வரல அப்படின்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படிக்கல அப்படின்னா லாஸ்ட் டைமில் தான் படித்தேன் அப்படின்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக போட்டுருவோம். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்திலேருந்து படிங்க. தயவு செஞ்சு நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பள்ளி பாட அதாவது கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க பள்ளி பாட புத்தகத்திலேருந்து படிச்சா மட்டும்தான் அந்த கதையை புரிஞ்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வரியில நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய வினாத்தாள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? நீங்க அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதனால பள்ளி பாட புத்தகத்தை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. விரைவில் நம்ம டெஸ்ட் பேஜ் போடுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. பள்ளி பாட புத்தகத்திலிருந்து நம்ம வினாக்கள் எடுக்க இருக்கிறோம். அதனால இப்போலேருந்தே ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம அட்மிஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால பயப்பட தேவையில்ல. பிற மாணவர்கள் தயவு செஞ்சு பள்ளி பாட புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப விரைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்களுக்கான டெஸ்ட் பேஜ் தான் வந்து தொடங்குறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ நடைமுறை தேர்வு நடைமுறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.